ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் பெருகட்டும். ஒருவருடைய வாழ்க்கையில் அதிகாரம், தலைமை பண்பு மற்றும் நமக்கு கீழ் பலர் வேலை செய்யும், அதாவது ஏவலர் பலர் உண்டாகும் யோகம் அமைவது என்பது அன்னை பராசக்தியின் மாபெரும் அனுகிரகமாகும். தொழில் முதலாளியாக உயர வேண்டும் என்று துடிப்பவர்களுக்கும், அரசியலிலும் உத்தியோகத்திலும் மிக உயர்ந்த பதவிகளை எட்டி பலரை வழிநடத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் அருளப்பட்ட விசேஷமான பதிகம் இது. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த 83வது பாடல் அன்னையின் திருவடிகளை நாளும் பூஜிப்பவர்களுக்கு இந்த மண்ணுலகில் மட்டுமல்ல, தேவர்களின் தலைவனான இந்திரனின் அரசபோகமே கைவந்து சேரும் என்பதை மிக அழகாக விவரிக்கிறது. வாருங்கள், பாடலை பார்ப்போம். விரவும் புதுமலரிட்டு நின் பாத விரை கமலம், இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் இமையோர் எவரும், பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பக காவும் உடையவரே. அதாவது, தாயே, நறுமணம் மிக்க அஞ்சலர்ந்த புது மலர்களை தூவி வாசனை கமலும் உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகளை காலம் பார்க்காமல் இரவும் பகலும் எப்போதும் மனமுருகி வணங்கி துதிக்கும் ஆற்றல் பெற்ற உன்னுடைய பக்தர்கள் தேவர்கள் அனைவரும் கூடி நின்று போற்றி புகழும் தேவேந்திர பதவியையும், அவனது வாகனமான ஐராவதம் என்னும் வெள்ளை யானையையும், ஆகாய கங்கையையும், வலிமை மிக்க வஜ்ராயுதத்தையும், கேட்டதை தரும் கற்பக சோலைகளையும் தங்களுக்கு சொந்தமாக கொண்ட இந்திரனுக்கு நிகரான அரசபோக வாழ்வை பெற்று வாழ்வார்கள். சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், அன்னை அபிராமியின் மலர் பாதங்களை நாளும் புது மலர்கள் தூவி இரவும் பகலும் தியானிப்பவர்களுக்கு கிடைக்கும் பாக்கியங்கள் இப்பாடலில் பட்டர் பட்டியலிடுகிறார். அன்னையை சரணடைந்த அடியவர்களுக்கு தேவர்களின் தலைவனான இந்திரன் அனுபவிக்கும் அத்தனை போகங்களும் மிக எளிதாக கிட்டும். அவனுடைய ஐராவத யானை, வஜ்ராயுதம், ஆகாய கங்கை, கற்பக சோலைகள் என அத்தனையும் உடைய இந்திர பதவியே அவர்களுக்கு கிடைக்கும் போது, இந்த மண்ணுலகில் அவர்களுக்கு கீழ் பல வேலையாட்கள் பணிபுரியும் யோகமும் தலைமை பதவிகளும் அதிகாரமும் தேடி வருவதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? அன்னையின் பக்தி ஒருவரை சாதாரண மனிதரிலிருந்து மாபெரும் தலைவனாக உயர்த்தும் என்பது இப்பாடலின் தத்துவமாகும். பாராயணம் செய்யும் முறை: ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை மற்றும் பௌர்ணமி தினங்களில் பாராயணம் செய்ய தொடங்கலாம். காலை உங்கள் தொழில் செய்யும் இடத்திலோ அல்லது பூஜை அறையிலோ விளக்கேற்றி வைத்து பாராயணம் செய்வது சிறப்பு. தொழிலில் முதலாளியாக உயர, புதிய நிறுவனங்களை தொடங்க, பலரை வழிநடத்தும் தலைமை பதவி கிடைக்க இப்பாடலை தினமும் 11 முறை அல்லது 27 முறை மனமுருகி பாராயணம் செய்ய வேண்டும். அன்னையின் பேரருள் எனக்கு உயர்ந்த நன்மதிப்பையும் பலரை வழிநடத்தும் ஆளுமையையும் தருகிறது என்ற உன்னதமான கம்பீரமான நேர்மறை தியானத்தோடு ஓத வேண்டும். அதிகாரம் மற்றும் அரசபோக மேன்மைக்கான வழிபாடு என்பதால் அன்னைக்கு உகந்த சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் அல்லது நறுமணம் மிக்க நெய் சாதம் நெய்வேத்தியமாக வைக்கலாம். எளிமையாக கற்கண்டு கலந்த பசும்பால், மாதுளம்பழம் மற்றும் தேவேந்திர வழிபாட்டிற்கு உகந்த நறுமணம் மிக்க மல்லிகை, முல்லை அல்லது நந்தியவாட்டை போன்ற வெள்ளை நிற மலர்களை சமர்ப்பித்து வழிபடலாம். நேயர்களே, அபிராமி அந்தாதியின் இந்த 83வது பாடலை தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு பாராயணம் செய்து வர, உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர் பதவிகள் எவ்வித தடையும் இன்றி உங்களை தேடி வரும். சுயதொழில் செய்பவர்களுக்கு புதிய கிளைகள் தொடங்கி பல வேலையாட்களை வைத்து தொழிலை பெருக்கும் மகத்தான யோகம் சித்தியாகும். உங்களை சுற்றியுள்ளவர்களின் மத்தியில் உங்களின் செல்வாக்கும் சொல்வாக்கும் உயர்ந்து அன்னை அபிராமியின் பேரருளால் ஒரு ராஜாங்க வாழ்வை நீங்கள் வாழ வகிவகுக்கும் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 84வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.